ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதல் அக்கினி ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் ஏற்றுக்கொண்ட வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 15வது அதிகாரம் 15வது வசனம் மற்றும் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம் 21வது வசனம். இதை கேட்டுக்கொண்ட கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீயோனிலே எக்காலம் ஓடுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பு கொள்ளுங்கள். யோவேல் 2:15. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். மத்தேயு 17:21. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உபவாசத்தின் வலிமையை கொண்டு நம்முடைய ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சீயோனிலே எக்காலம் ஓடுங்கள், சீயோனிலே எக்காலம் ஓடுங்கள். நாம் சந்தோஷத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய ராஜ்யம். எக்காலம் ஓடுவது பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இதை கேட்டுக்கொண்ட கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசேஷித்த ஆசரிப்பை நாம் அனுசரிக்க வேண்டும். பரிசுத்த உபவாச நாளை நாம் நியமிக்க வேண்டும். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஆண்டவர் இங்கே எதற்காக உபவாசிக்க சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, பிசாசுடைய கிரிகளை அழிப்பதற்காக. அதாவது சில தனிப்பட்ட வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் காணப்படலாம். அந்த பிரச்சனைகள் முடிவே வராதபடிக்கு அந்த பிரச்சனையாகவே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். அந்த பிரச்சனைகளை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இது ஒரு வகையான பிசாசு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு என்று வைத்துக்கொள்ளும். அது ஒரு பிசாசுடைய கிரியைகள். ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உயர்வு இல்லை என்று வைத்துக்கொள்ளும். அது ஒரு பிசாசுடைய கிரியைகள். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் திருமண வயது உள்ள பிள்ளைகளை வைத்து திருமணம் முடிக்க முடியலை என்று வைத்துக்கொள்ளும். இது ஒரு பிசாசுடைய கிரியைகள். இவைகள் எல்லாவற்றிற்கும் முடிவு நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையுள்ள நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்தும். இந்த நாளிலே உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும், எதற்காக உபவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேலையில் தகப்பனே உடைய நாமத்தினால தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் அனுசிக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும், கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.